அனைவருக்கும் காலை வணக்கங்க. வாங்க பாவக்காய் குழம்பு செய்யலாம். பாவக்காய் கருவாடு காரக்குழம்பு. வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு 1 2 தட்டி வச்சுருக்கேன். தக்காளி 4 ஸ்பூனு மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள், லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். பாவக்காய் 1 கிலோ அரிஞ்சு வதக்கி நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி வறுத்துக்கோங்க. இருக்காத அளவுக்கு வதக்கி வச்சுருக்கேன். கருவாடு க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதெல்லாம் செய்யலாம், தாளிக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், சால்ட் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் கலந்த மிளகாத்தூள். புளி ஊற்றிக்குவோம். கரைச்சி வச்சுக்கிற புளி ஊற்றிக்குவோம். வறுத்து வச்சுக்கிற பாவக்காய் போட்டுக்குவோம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். கொதித்து வரத்துக்கு சரியாக போயிடும். இந்த அளவுக்கு நான் ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதித்து வரணும். அப்புறமா லாஸ்ட் டைமாக கருவாடு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடணும். கருவாடு எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொத்தமல்லி தூவி இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். கருவாடு பாவக்காய் காரக்குழம்பு ரெடி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு பாவக்காய் காரக்குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கான என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.